பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக இந்த புது நாள், இந்த வாரத்தில் புது நாளிலே நாம் ஆண்டு பார்க்க முடியாது கற்றுக் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபித்து முடிக்க நினைக்கிறேன். சங்கீதம் 78 அதிகாரத்தில் 38 வசனம். சங்கீதம் 78:38. அவரும் அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். தமது உக்கிரம் முழுவதை எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அக்கிரமத்தை மன்னித்தார், அவர் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 78 சங்கீதத்தில் இந்த ஜனங்கள் என்னென்ன காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கோம். அது கீழே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவர்களுக்கு கோபம் ஊட்டினார், அவாந்தரில் அவளை விசனப்படுத்தினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, அவரோ அவளை அழிக்காமல் இரக்கமுள்ளவா. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, வனாந்திரத்துல நடந்த காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க, அவள் வாழ்க்கையில என்றைக்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்களா, இல்லை இஷ்டம் போல் நடந்தார்களா என்று பார்த்தீங்கன்னா அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, விவசாயம் கிடையாது. அங்கே பாருங்க, இந்த தானியங்களை விளைவிக்கணுங்க அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே வனாந்தரத்தில் தண்ணி கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இத்தனை மக்களுக்கு 30 லட்சம் மக்களுக்கு அவர்கள் ஆண்டவர் சாப்பாடை போட்டார். ஸோ அவர்களுக்கு வேண்டிய போதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஸோ காலையில் மன்னாவை பொழிந்தார். இந்த மன்னாவை அந்த நாள் முழுவதும் சேர்த்து வச்சுக்கலாம், அடுத்த நாளுக்கு கிடையாது, நைட்டு வரையிலும் சேர்த்து வச்சுக்கலாம், அது அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நாளை கழிச்சு எடுத்தீங்கன்னா அது புழுவாக மாறி அப்படின்னு ஆண்டு வசனம் சொல்லு. அப்போ ஒவ்வொரு நாளும் புது புது மன்னாவினாலே போஷித்தார், தண்ணியை கொடுத்தார், கண்மலையில் உள்ள தண்ணியை கொடுத்தார். அவர்களுடைய வேலை நல்லா சாப்பிடணும், தூங்கணும், மறுபடியும் நல்லா சாப்பிடணும், விளையாடணும், தூங்கணும் என்றுதான் அவளுக்கு வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற எண்ணம். வித்தியாசமான பேச்சுகள், முறுமுறுப்புகள், நாங்கள் அப்படி இருந்திருப்போம் இப்படி இருந்திருப்போம்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த மன்னாவை. அந்த மன்னாவை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வெளியே வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்தார், அவளை நடத்தினார். அவர்களுக்கு பாருங்க, வெயில் கிடையாது, மேல மேக ஸ்தம்பம். பகலெல்லாம் வெயில் இல்லாம மேகமா இருக்கும், நைட்ல அந்த மேகம் மறுபடியும் வெளிச்சமா மாறிடும், அக்னி ஸ்தம்பமா மாறிடும், வெளிச்சம் கொடுக்கும். இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த காரியங்களும் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு குறை இல்லாமல் கர்த்தர் நடத்தின பிறகும் அவங்க என்ன சொல்லப்படுறது தெரியுமா, எத்தனை தரமோ வனாந்தரத்துல கோபம் போட்டினாங்க, கர்த்தர் அவளை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவளுக்கு அக்கிரமத்தை. அவங்க தப்பு செய்வாங்க, கர்த்தர் தப்பை மன்னிப்பார். பாரு, இப்படிப்பட்ட தேவன் எங்கேயா பார்த்துருக்கீங்க? இன்றைக்கு நாம கூட வாழ்க்கையில பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட மோசமான சூழ்நிலைகள் தான் இருக்கிறோம். நன்மை பெறுவோம், அப்போ எப்போ நன்மை செஞ்சாருன்னு கேட்போம். அவளுக்கு ஆசீர்வாதத்தை பெறுவோம், எப்போ ஆசீர்வாதம் செய்தார்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்மை ஆண்டவர் நன்மையை மறந்து மறந்து மறுபடியும் அவருக்கு விரோதமாய் பேசி, அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, மறுபடியும் நாங்கள் எகிப்துக்கு நாங்கள் போறோம்னு சொல்லி கூட்டம் கூடி இப்படியே பிரச்சனை பண்ண. சோதரம் அதான் வசனம் சொல்லுது, தமது உக்கிரம் முழுவதையும் இழப்பாம அநேகந்தரவளை கோபத்தை, தமது கோபத்தை விட்டு விலக்கினார். சரி பாவம் போட்டோன்னு சொல்லி கோபத்தை அவர் கோபத்தை விலக்கினார். சோத்திரம். இருந்தாலும் அவங்க விடாப்புல இல்லை, நாங்க அழிஞ்சு தான் தீர்வோம்னு சொன்னவங்க அழிந்து போனார்கள். சோத்திரம். கர்த்தர் மன்னிப்பை கொடுத்தும் அவர்கள் அதுக்கு பாத்திரா இருக்கவில்லை. இந்த நாட்கள் அவருடைய வருகை நாட்களில் இருக்கிறோம், கர்த்தருடைய வருகை நாட்களில் இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் கானானுக்கு போய் சேர்ந்தார்கள். சோத்திரம். இன்றைக்கும் பரலோக கானானுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏதாவது காரியம் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகும், மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வு. பாருங்க, அவரை அழிக்காமல், இன்னைக்கு வரப்போற ஆபத்துகள் மோசங்கள் வரப்போகுது, கர்த்தருடைய அழிவு நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா பாருங்க, யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்கள் பாருங்க, எப்ப யுத்தம் பண்ணாலும் போயிட்டு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் எப்ப யுத்தம் நடக்கும்னே தெரியல. என்ன நடக்கும், கங்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், என்ன நடக்கும் பாருங்க. இவங்க ஒரு சில காரியத்துக்கு யுத்தம் பண்ணாலும் அதனால பாதிப்பு எவ்வளவு வருங்கிறது தெரியுமா? யுத்தம் நடந்தால் என்ன நடக்கும்?
எல்லா கிடங்குகளும் அழிந்து போகும், உணவு கிடங்குகள் அழிந்து போகும், சாப்பாடு இருக்காது, பஞ்சம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, நோய்கள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், உயிரிழப்பு உண்டாகும், பயங்கரமான காரியங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த கால வேளையிலே அவரை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய், இன்றைக்கு அழிவு வருகிறது, அந்த அழிவிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள, குடும்பத்தை மீட்டுக்கொள்ள, சொந்த பந்தங்களை மீட்டுக்கொள்ள அவர் ஆசையா இருக்கிறார். மன்னித்து அவர் மறக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக காத்திருக்கிறது. கால வேளையிலே அருமையானவர்களே, இந்த புது நாள் கால வேளையிலே நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு நன்மை பெற்று மறுபடியும் தீமையே நாம் பார்த்து கொண்டிருப்போமானால், தீமையே யோசனை பண்ணி கொண்டிருப்போமானால், கர்த்தருக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருப்போமானால், அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டு இருப்போமானால், அது நமக்கு அழிவை கொண்டு வரும். காலையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ ஆண்டவர் மன்னித்தார். அன்றைக்கு இஸ்ரவேலை மன்னித்தது போல இன்றைக்கு அதை காட்டில் அதிகமாய் மன்னிக்க கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கிறது ரத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மறுபடியும் பாருங்க, அவர் அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தது போல அன்றைக்கு மன்னித்தது போல இன்றைக்கு உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் முகத்தை மட்டும் பாருங்க. இனி ஒரு நாட்கள் அழிவிலிருந்து தப்பதுக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு அடைக்கலம் பட்டாலும் இயேசு மாத்திரம் என்பதை நம்ம அறிந்து கொண்டு இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருக்கு கொடுத்து வாருங்கள், குடும்பமாய் வாருங்கள், சொந்த பந்தங்களாய் வாருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதித்து வரவிருக்கிற எல்லா பிரச்சனை பாதுகாப்பை கொடுப்பாராக. அந்த ஆண்டு உங்களோடு இன்றைக்கு பேசிக்கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே உங்களுடைய வசனத்தை நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைக்கு சகலங்கள் அக்கிரமத்தை மன்னித்தீர் ஆண்டவரே. அவள் எவ்வளவோ பிரச்சனை பண்ண போது எல்லாவற்றையும் மன்னித்தீர். இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளத்தால் கழுவப்பட்டவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தால் நாட்களை மன்னிப்பை கொடுக்கும்படி செபிக்கின்ற வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் இன்றைக்கு எல்லாரையும் மன்னிப்பு கொடுத்து ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சந்திக்கு நிறைவாக அற்புதம் நடக்கட்டும். இனி வரப்போது நாள் கலக்கிற எல்லா குறைகள், தித்துவங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே உள்ள பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி, உங்களுக்கு பயந்து இருக்கிறதை பாதுகாத்து வழி நடத்தும் ஆசீர்வதி நாமத்தை பண்ணி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த நாட்களிலே அவர் உங்களை அழிக்காமல் பாவங்களை மன்னிக்கிறவர், முழுவதும் அப்படியே செய்வாராக. கோபத்தை மாற்ற அப்படியே செய்வாராக. ஆசீர்வதிக்க தொடர்ந்து இன்னும் ஒரு லோகோஸ் ஆத்மா சந்திக்க வரும். எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.